எப்பேர்ப்பட்ட தீராத நோயா இருந்தாலுமே, இந்த ஜீவ சமாதிக்கு போய் வேண்டிக்கிட்டா குணமாகும்ன்னு சொல்றாங்க. பெரிய, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு நெறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகாத நோய்கள் எல்லாம் இங்க வந்து சரியாயிருக்கு. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜீவ சமாதி சென்னையில இருக்குது நெறைய பேருக்கு தெரியாது. சென்னை ரெடில்ஸ்ல சாமியானபடம்ங்கிற ஊர்ல இந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா, அவரு வாழ்ந்த காலத்துல பயன்படுத்திய மருத்துவ பொருட்கள், அவரு வணங்கிய தெய்வங்களோட சிலைகள், அதே மாரி அவரு படிச்ச புத்தகங்கள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த இடம் எல்லாமே சரியான பராமரிப்பு இல்லாம இது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பீரோ கூட இல்லாதனால இங்க அவரு படிச்ச புத்தகங்கள் எல்லாமே செல்லரிச்சு போயிருக்கு. இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவரு வாழ்ந்த காலத்துல இந்த வீடு எப்படி இருந்துச்சு, அதே மாரி இப்ப அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அவரு வாழும்போது எதையுமே எதிர்பார்க்காம நெறைய பேருக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சு, நெறைய பேரோட உயிர வந்து காப்பாத்தியிருக்காரு. மருத்துவ சிகிச்சையால பயனடைஞ்சோர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயிரக்கணக்கானோர் நம்ம சென்னையில இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் இதெல்லாம் முன்வந்து எடுத்து இத கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவ முடிஞ்ச அளவு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நடத்தி காட்டுவோம்.